பாரு சஞ்சய். உன்னை யாரு வித்யா கூட சேர்ந்து பேட்டி கொடுக்க சொன்னது? சோஷியல் மீடியாவுல இப்ப இந்த வீடியோ தான் வைரலா இருக்கு. நீங்க 2 பேரும் கப்பல்ஸ்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. என் தங்கச்சி கூட நிச்சயம் பண்ணிட்டு வேலைக்காரி கூட சுத்திட்டு இருக்க அசிங்கமா இல்ல? அபி, சாரி அங்கிள். சஞ்சய் பண்ணது தப்பு தானே. அவ கூட இவன் அப்படி ஒரு ஷோ பண்ணிருக்கலாமா? இல்ல, நான் வித்யா கூட சேர்ந்து இந்த வீடியோ பண்ணல. அவங்க வீடியோவை தனித்தனியா எடுத்து எடிட் பண்ணிருக்காங்க. அப்பா, என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. ஆனா பாக்குறவங்க எல்லாம் அப்படி யோசிக்க மாட்டாங்க தம்பி. ஆன்ட்டி கண்டிப்பா நீ சொல்றத நம்ப மாட்டாங்க சஞ்சய். அவங்க வந்தா பெரிய கலவரமே நடக்கும் இங்க. சஞ்சய், உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ தைரியமா இரு, உனக்காக நான் பேசுறேன். வா. ஐயோ, வித்யா மாட்டிக்கிட்டானே. வா. வித்யா, ஏ பிரீத்தி, என்ன பண்ற நீ? இந்த குடும்ப மானத்தையே கப்பல் ஏத்திட்டு வந்திருக்கா அங்கிள். அவளுக்கு பட்டு கம்பளம் விரிச்சு வரவேற்கவா முடியும்? இந்த பார், வித்யாவால இந்த குடும்ப கௌரவம் உயர்ந்திருக்கே தவிர இது வரைக்கும் தாழ்ந்ததில்லை. என்ன நடந்ததுன்னு தீர விசாரிக்காம உன் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாத பிரீத்தி. என்ன மிஸ்டர் சந்திரமோகன், எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க? சோசியல் மீடியாவில் என்னென்ன பேசிக்கிறாங்கன்னு நீங்களும் தானே பார்த்தீங்க. இவ்வளவு உங்க பையனு தான் இன்னைக்கு வைரல் கப்பல், தெரியுமா? ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் கால் பண்ணி உங்க பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண பையன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கானேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அவமானத்தை நாங்க சந்திச்சதே இல்ல. சோசியல் மீடியால பரவுற விஷயத்தெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டா இந்த உலகத்துல எவனாலையும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா வாழ முடியாது. 1000 பேர் நினைச்சா நல்லதை கெட்டதாவும் கெட்டதை நல்லதாவும் ஒரு நொடியில மாத்த முடியும். இத போய் இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? வித்யா என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பெருசா தெரியாதுங்க. அவ கொலை செஞ்சுட்டு வந்து நின்னாலும் அதுல நியாயம் இருக்குன்னு பேசுற ஆள் நீங்க. ஆமா, வித்யா கொலையை செஞ்சுட்டு வந்தாலும் அதுல கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கும். ஏன்னா வித்யா தப்பு செய்ய மாட்டான். இப்ப வித்யா கொடுத்த பேட்டியிலையும் அவன் மேல எந்த தப்புமே இல்ல. அத ஒரு குற்றமா பாக்குறத என்னால ஏத்துக்க முடியாது. இந்த விஷயத்துல உங்க அனுமதி எனக்கு தேவையில்லை. விஜய், எங்கடா உன் தம்பி? வேதா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இல்லக்கா, இது பொறுமையா விசாரிக்கிற விஷயம் இல்ல. ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல என்ன பார்த்து நடுங்குனவனுங்க எல்லாம் அந்த வீடியோவை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன பார்த்து கேள்வி கேக்குறாங்க. மீட்டிங்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச பிசினஸ் மேன்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு அத்தனை பேர்கிட்ட இருந்து போன் கால் வருது. பதில் சொல்ல முடியல என்னால. அதுக்கெல்லாம் இவங்க கொடுத்த பேட்டி தானே காரணம். எங்க அவன்? சஞ்சய், சஞ்சய் வரப்போறியா இல்லையா? சஞ்சய்,
வேதா, என்ன பண்ற நீ? தோலுக்கு மேல வளர்ந்துருக்கா, அவனை கை நீட்டி அடிக்கிறேன். அப்பா, என்னால அம்மா அவமானப்பட்டிருக்காங்கப்பா. அந்த கோவத்துல அவங்க அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கட்டும்பா. யாரும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். டேய், என்னடா பேசுற? இல்லடா, என்ன அடிச்சாதான் அம்மாவோட கோவம் தீரும்னா அடிக்கட்டும். அதை தாங்கிக்க நான் தயாரா தான் நிக்கிறேன். அவங்க கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் சொல்றேன். அடிங்கம்மா. ஏன்டா அப்படி பண்ண? சொல்லுடா, ஏன்டா அப்படி பண்ண? உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம்னு நான் மீடியாவை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். உன்கிட்டயும் அதை பத்தி நான் கேட்டதுக்கு நீயும் முழு சம்மதம் சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நீ இந்த வித்யா கூட சேர்ந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா அவன் வித்யாவை தான் விரும்புறான்னு அர்த்தம். அப்பா, என்ன பண்ணி ஏற்பாடு பண்ற இந்த கல்யாணத்துல இவனுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்பா, அதைத்தான் அவன் வெளிப்படுத்திருக்கான். ஏய், சும்மாரா. அமைதியா இருக்கீங்களா? சஞ்சய், நீ உன் மனசுல இருக்கிறத உங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாம மீடியா மூலமா சொல்லிருக்க. அதனடா உண்மை. எங்க உங்க மனசுல இருக்க விருப்பத்தை அவன் மனசுல எங்க திணிக்கிறீங்க? அவனை கொஞ்சம் பேச விடுங்களேன். அவன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பேசினா இதத்தான் பேசுவான். அப்பா ப்ளீஸ் பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அப்பா, நான் பேசிக்கிறேன்ப்பா. நீங்களா ஏதாவது புது பிரச்சனையை உருவாக்காதீங்க. இல்லடா, நான் சொல்றேன். ப்ளீஸ் பேசாதீங்க. அம்மா, நான் யதார்த்தமா தான் கோயிலுக்கு போனேன். ஆனா அங்க வித்யாவும் வந்திருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த மீடியாக்காரங்க எங்க 2 பேரையும் தனித்தனியா தான் இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்னும் சொல்லணும்னா அது ஒரு இன்டர்வியூ கூட இல்லம்மா, ஜஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியன், அவ்வளவுதான். அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா 50,000 பணத்தை அவங்களே 7 குழந்தைங்களுக்கு டொனேஷனா கொடுக்கறதா சொன்னாங்க. நம்மளால 4 குழந்தைங்களுக்கு உதவியா இருக்கட்டுமே தான் நான் பதில் சொல்லவே ஆரம்பிச்சேன். மத்தபடி நான் சொன்ன பதிலும் வித்யா சொன்ன பதிலும் ஒரே மாதிரி அமைஞ்சதெல்லாம் கோஇன்சிடென்ட்மா. அம்மா, அவங்க தனித்தனியா எடுத்த வீடியோவை ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லி எடிட்ல எங்க 2 பேரும் சேர்த்து வச்சு போர்ட்ரேட் பண்ணிருக்காங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வேற எந்த தப்பான மோட்டிவும் இல்லம்மா. ஓ, மோட்டிவ் தப்பு இல்லைன்னு நீ சொல்ற. ஆனா சோஷியல் மீடியால அந்த வீடியோவை பார்த்த அத்தனை பேரும் அதை தப்பா தானே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற? குழந்தைங்களுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னா 50,000 என்ன? என்கிட்ட கேட்டிருந்தா 1 கோடி கூட கொடுத்திருப்பேன். அதை விட்டுட்டு நீ எதுக்குடா அந்த சேனலுக்கு பேட்டி கொடுத்த? அந்த பேட்டியை பார்த்துட்டு எத்தனை பேர் எனக்கு போன் பண்றாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லம்மா. சஞ்சய், டெல் மீ ஒன் திங். நீ எதுக்கு அவ கூட கோயிலுக்கு போனோம்? நான் அவ கூட போல, நான் தனியா தான் போனேன். அவ அங்க வந்ததே எனக்கு தெரியாது. இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ட் தான். ஒரே நாள்ல எத்தனை கோஇன்சிடென்ட்ஸ் நடக்கும்? யார் நம்பினாலும் நம்பலனாலும் நிஜமாவே அது ஒரு கோஇன்சிடென்ட் தான். நான் பிளான் பண்ணி எதையும் பண்ணல. நீ சொல்லு. நான் எப்பவும் போல சாமி கும்பிடதாம அந்த கோயிலுக்கு போனேன். அந்த சேனல்காரங்க தான் என்ன மறிச்சு கேள்வி கேட்டாங்க. அவங்க கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லுவியா? சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆகணும்னு நினைப்பா? என்னால ஏழை குழந்தைங்களுக்கு பண உதவி கிடைக்கணும் தான் பதில் சொல்லவே ஒத்துக்கிட்டேன். சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் ஒரே பதில் சொல்றீங்க. 2 பேர்கிட்டயும் பேட்டி எடுத்தது ஒரே மீடியாவா இருக்கும்போது அவங்க கொடுத்த ஆஃபரும் ஒன்னா தானே இருக்கும். இதெல்லாம் ஒரு டவுட்டா உனக்கு? மேக்னா, கொஞ்சம் அமைதியா இரு. நமக்கு நல்ல பாயிண்டா வரட்டும், அப்புறம் பேசலாம். நான் அவங்க கிட்ட தப்பா எதுவுமே பேசல. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். என் மேல எந்த தப்பும் இல்லம்மா. நிறுத்த. உன் மேல தப்பு இல்லாததாலதான் நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நீ வீட்டை விட்டு தப்பிச்சு ஓட பாத்தியா? இல்லம்மா, அது நீ எதுவும் பேச வேண்டாம். நீ தனியா எங்கேயாவது இருந்தா உன் இஷ்டப்படி இருக்கலாம். எந்த சேனலுக்கு வேணாலும் பேட்டி கொடுக்கலாம். அத பத்தி நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஆனா ஏன் வீட்டுல தங்கிக்கிட்டு ஏன் பையன் கூட ஜோடியா நீ இன்டர்வியூ கொடுத்திருக்க? அதான் எடிட்டிங்னு சொல்றாங்கல்ல. எடிட்டாவே இருந்தாலும் 2 பேரும் பேசுனது ஒரே விஷயத்த தானே. அத பாக்குற எல்லாருக்குமே இவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னு தானே தோணும். இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு. அதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா அதை நீ கிராஸ் பண்ணிட்ட. அவங்க கேள்வி கேட்டா விருப்பம் இல்லைன்னு நீ ஒதுங்கி வந்திருக்கணும். இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம். வேலை இல்லாத வெட்டி பசங்க வீடியோவை வெட்டி ஒட்டி போஸ்ட் பண்ணா வித்யா என்ன பண்ணுவா, சஞ்சய் தான் என்ன பண்ணுவா? இப்படி யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் இவங்களை குற்றவாளி மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேட்கறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. எனக்கு நீதி நியாயத்தை பத்தி நீங்க கிளாஸ் எடுக்க வேண்டாம். எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுல நீங்க தலையிடாதீங்க. இவங்க 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. அதுக்கான தண்டனை நான் கொடுத்தே தீருவேன். மேடம், சென்ட்ரல் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. குடு. ஹலோ சார். என்ன வேதா மேடம், இன்னைக்கு இந்திய அளவுல உங்க பையன் தான் ட்ரெண்டிங்ல இருக்கா? இல்ல சார், அது உங்க பையன் நீங்க கழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு பெருமையா நினைச்சா அவன் உங்க விருப்பத்தை மீறி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றானே வேதா. இது தெரியாம தான் நீங்க வேற ஒரு பொண்ணு கூட சஞ்சய்க்கு நிச்சயம் பண்ணீங்களா? இல்ல சார், என் பையன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நியூஸ் தப்பா போர்ட்ரேட் ஆயிருக்கு. வியூஸ் கிடைக்கணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. என் பையனுக்கும் அந்த வீடியோவுல வர பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்படியா? ஆமா சார். உங்க பையன் அப்படி இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் வேதா. அதனாலதான் நான் நேரடியா உங்களுக்கே கால் பண்ணேன். அந்த வீடியோவை சேனல்ல இருந்து டெலிட் பண்ண சொல்லுங்க. பாக்குற எல்லார்கிட்டயும் நீங்க இந்த விளக்கத்தை சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஓகே சார். ஓகே வேதா, பாத்துக்கோங்க. பாத்தீங்களா ஆண்டி, இந்த பிரச்சனை சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆயிடுச்சுன்னா நியூஸ் எல்லா இடத்துக்கும் பரவிடும். வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா மீடியா சேனலும் இந்த அட்ரஸ் தேடி வருவாங்க. அட்ரஸ் மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா அவ்வளோதான். அத்தனை பேரும் இன்டர்வியூ கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. விட்டா அவங்களே 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க. மேக்னா, இல்ல ஆண்டி, கரண்ட் சினாரியோவை தான் சொல்றேன். இவங்கெல்லாம் கண்டென்ட்டுக்காக என்ன வேணா செய்வாங்க. அதான். ஜஸ்ட் ஷட் அப் ஆண்டி, இதை இப்படியே விடக்கூடாது. விட்டா அது நம்ம ஃபேமிலிக்கு பெரிய அவமானமா முடிஞ்சிரும். கார்த்திக் மேடம், இமிடியேட்டா அந்த சேனலுக்கு கால் பண்ணி அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லு. ஓகே மேடம். முடியாதுன்னு சொன்னா இன்னும் 1 மணி நேரத்துல அவங்க சேனலே இருக்காதுன்னு சொல்லு. ஓகே மேடம். ஆண்டி, வீடியோவை அழிச்சாலும் அதை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க? அவங்க மனசுல இருந்து அதை அழிக்க முடியாது ஆண்டி. வித்யாவையும் சஞ்சயையும் இனி எங்க பார்த்தாலும் பப்ளிக் இத பத்தி தானே பேசுவாங்க. இவளுக்கு நீங்க ஏற்கனவே சொத்தை எழுதி வச்சிட்டீங்க. வேற ஏதாவது செட்டில் பண்ண வேண்டியிருக்கா? பணம் ஏதாவது கொடுக்கணுமா? எதுவா இருந்தாலும் இப்பவே செட்டில் பண்ணிடுங்க. இனி 1 நிமிஷம் கூட இவ இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏன் வித்யாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்? ஏன்னா இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவளை இந்த வீட்ல வச்சுக்க சொல்றீங்களா? நீதான் சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்டே தெளிவா விளக்கத்தை சொல்லிட்டீங்க. சேனல்லையும் வீடியோ டெலீட் பண்ண சொல்லிட்ட. அப்புறம் என்ன? இவ கூட என் பையனை சேர்த்து வச்சு தப்பா பேசிட்டாங்க. இதுக்கு மேல இவ இந்த வீட்ல இருந்தா அவங்க தப்பா பேசினது எல்லாம் உண்மையாயிடும். அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல. வித்யாவை நான் எத்தனையோ தடவை மன்னிச்சு விட்டுருக்கேன். இனிமே அப்படி விட முடியாது. இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்ல. நான் சொல்றதுதான் இறுதி முடிவு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு நான் தப்பு செய்யல. இனிமே இப்படி எல்லாம் நடக்காதம்மா. இனி இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போவே மாட்டேன். தயவு செஞ்சு இந்த வீட்ல இருந்துறமா.
ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கம்மா. உன்னை எத்தனை தடவை மன்னிக்கிறது வித்யா? பர்ஃபியூம் பாட்டில உடைச்ச அப்ப நான் மன்னிச்சேன். பிரீத்திய கை நீட்டி அடிச்சிருக்க அப்பவும் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். இன்னொரு தடவை அப்படியெல்லாம் விட முடியாது. இது என் ஃபேமிலியோட கௌரவ பிரச்சனை. இதுல நான் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டேன். நீ செஞ்ச தப்புக்கு இதுதான் தண்டனை. வீட்டை விட்டு வெளியில போ. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? ஏன் இப்படி பண்ற? வித்யா நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தினவ, என் உயிரையும் காப்பாத்தினவ. அதனால மட்டும்தான் இத்தனை நாள் இவளை நான் இந்த வீட்டுல விட்டு வச்சிருந்தேன். இல்லனா எப்பவோ அனுப்பியிருப்பேன். இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. வித்யா, நீ கிளம்பு. வித்யா, நீ போவதம். இது உன் வீடு. உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புற உரிமை யாருக்குமே கிடையாது. உன் அப்பா அம்மா செஞ்ச தியாகத்துல நிறுத்துங்க. போதும், நிறுத்துங்க. இத கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சு. இத்தனை நாள் நான் சொல்ல கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்த உண்மைய இப்ப சொல்றேன். இங்க நிக்கிறவ மாணிக்கத்தோட பொண்ணு வித்யாவே இல்ல. இவ பேரு வாணி. இவ ஒரு நர்ஸ். நீங்க கோமால இருந்து கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் வித்யா எங்கன்னு கேட்டு பதறினதுனால உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக இவள வித்யாவா நடிக்க சொன்னோம். அது இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்ப நான் வெளியில போக சொல்றது இந்த வீட்டுல வேலை செஞ்ச வாணிங்கிற நர்ஸ, உங்க ஃப்ரெண்டோட பொண்ணு வித்யாவை இல்ல. போதுமா? இனிமே இவளை வச்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. இவ வாணி நம்பிட்டு இருக்கும் போதே அம்மா இவ்வளவு கோவப்படுறாங்களே. இவதான் உண்மையான வித்யான்னு தெரிஞ்சா என்ன செய்வாங்க? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கேன். உங்க மைண்ட் வாய்ஸ் என்னன்னு எனக்கும் கேக்குது. ஏன் மைண்ட் வாய்ஸும் அதுதான். ஓ, இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? சரி, இவ வாணியாவே இருக்கட்டும். இவ்ளோ நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கால. வாணியும் என் பொண்ணு மாதிரி தான். இவ செஞ்ச உதவிக்கு கைமாறா வாணி தொடர்ச்சியா இந்த வீட்லயே வேலை செய்யணும். இவ இந்த வீட்டை விட்டு போகலன்னா அப்புறம் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். உங்களுக்கு நான் முக்கியமா, இந்த வாணி முக்கியமான்னு இப்பவே முடிவு பண்ணுங்க. என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாமா? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். போடு. வாணி, அவசரப்படாதமா. என்னால அம்மா இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காது. வாணி, நான் போறேன். ஏய் வாணி, போறேன்னு சொல்லிட்டு உள்ள போற. அவளோட மூட்டை முடிச்செல்லாம் எடுக்க போவா பிரீத்தி. அப்போ ஓகே, சீக்கிரம் எடுத்துட்டு கிளம்பு. இங்க வா. கார்த்திக் மேடம், இன்டர்வியூ பண்ண அந்த சோஷியல் மீடியா சேனல் இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கணும். ஓகே மேடம், வர சொல்லிட்டேன். அவங்க வரட்டும். அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு.